மத்தேயு 10:16 இப்படியாக சொல்லுகிறது, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள் என்று ஆண்டவர் ஏசப்பா நமக்கு சொல்கிறார். ஒரே வார்த்தையில் நான் மீண்டுமாய் சொல்கிறேன், பி பேலன்ஸ். உன் நடைகள் சீர்பட்டிருக்கட்டும், சீர்தூக்கி இருக்கட்டும், உங்கள் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருக்கட்டும், சரியானதாக இருக்கட்டும், பத்திரப்பட்டு இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமொழிகளிலே. லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். பேலன்ஸ் 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 பேலன்ஸாக இருப்பது, சமநிலையோடு இருப்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். பேலன்ஸ் தவறும்போது, ஒரு வண்டியின் பேலன்ஸ் தவறும்போது எப்படி அது நிலை கொள்ளுகிறதோ, ஒரு வண்டி ஒரு வீல் சரியில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வேறு விதமாக நடக்கிறதோ, நான் கார் ஓட்டிக்கிட்டு போனேன், அப்படி இப்படி ஆடுது, அப்படி ஆடின உடனே ஒரு வீல் ஏதோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி போன வாரம்லாம் நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். வீல் பேலன்ஸ் பண்ணணும்ப்பா, வீலை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும், அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும், ஹைவேல போக போகிறோம், கொஞ்சம் அதெல்லாம் லெவல் பார்க்கணும், இல்லைன்னா சரியாக போய் சேர முடியாது. அதையே நம்ம வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணுங்க. நம்ம பேலன்ஸாக இருக்கணும். ஹல்லேலூயா. கணவன் மனைவி குடும்பத்தை நடத்தும் போது பேலன்ஸாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு போதகனாய் சபையை நடத்தும் போது, ஒரு விசுவாசியாய் சபையில் வாழும் பொழுது பேலன்ஸாக நம்ம வாழ்வது மிக அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சீக்கிரமாக போயிடுறேன். அந்த வார்த்தை சொல்லிட்டு, ஒவ்வொரு வார்த்தையை நான் மாத்திரம் சொல்லிட்டு நான் போயிடுறேன். அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை, இன்னும் நிறைய இருக்குது. ஸோ ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். மரியாதை முக்கியம், கௌரவா முக்கியம். ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்டர்ஸ். பொறுப்புணர்வு முக்கியம், ஜவாப்தாரித்தனம் முக்கியம் என்பதை நாம் முதல் வாரத்திலே பார்த்தோம். ரெண்டாவது வாரத்தில் ரெப்ரசன்டேஷன் மேட்டர்ஸ். பிரதிநிதித்துவம் முக்கியம், பிரதிநிதித்துவம் முக்கியம் என்பதை நாம் இரண்டாவது வாரத்திலே பார்த்தோம். நான் மூன்றாவது பாகமாக மினிஸ்ட்ரி மேட்டர்ஸ். ஊழியம் முக்கியம், சேவையே பிரமுகவாதது என்பதை நாம் மூன்றாவது வாரத்திலே பார்த்தோம். நான்காவது வாரத்தில் ஃபேமிலி மேட்டர்ஸ். நான்காவது வாரமும் ஐந்தாவது வாரமும் ಫ್ಯಾಮಿಲಿ ಮ್ಯಾಟರ್ಸ್ ಎಂಬುದೇ பார்த்தோம். ಕುಟುಂಬ ಮುಖ್ಯಂ, ಕುಟುಂಬ ಮುಖ್ಯವಾಗಿದೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. ನಮ್ಮ ಕುಟುಂಬம் முக்கியமாக இருக்கிறது, குடும்பத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியமாக இருக்கிறது. கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், ஹியூமிலிட்டி இஸ் கிரேட்டர் தென் ஹாஸ்டிலிட்டி. பகைமையை விட, விரோதத்தை விட, கோபத்தை விட, அல்லது எரிச்சலை விட, அல்லது இன்னும் பலவிதமான காரியங்களை நான் வைத்துக்கொண்டு இருப்பதை விட தாழ்மையோடு அவைகளை விட்டு விடுவது நல்லது. சொல்லமா, தாழ்மையோடு அவைகளை விட்டு விடுவது, கோபத்தை, பகையை விட்டு விடுவது நல்லது. ஹியூமிலிட்டி இஸ் கிரேட்டர் தென் ஹாஸ்டிலிட்டி. ஹம்பிளா இருப்பது மிக மிக அவசியம், மிக முக்கியமானது. குடும்பத்தில் நானும் நீங்களும் தாழ்மை இல்லைன்னு சொல்லி போனா குடும்பம் நிலை குலைஞ்சிடும். தாழ்மையில் நாம் பேலன்ஸாக இல்லை, குடும்பம் ஹாஸ்டிலிட்டி, பகைமையை அதிகமாய் காண்பிக்கிறது என்று பார்க்கும் பொழுது நம்ம பேலன்ஸை மிஸ் பண்ணிடுவோம். ஆக நல்லா கவனிங்க, ஹியூமிலிட்டி பிரிங்ஸ் யூனிட்டி. தாழ்மை ஒற்றுமை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஹியூமிலிட்டி பிரிங்ஸ் பீஸ். தாழ்மை சமாதானத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இதை சொல்லுவோம். அதனால தாழ்மையாக நம்ம இருக்கலாம். ஹல்லேலூயா சொல்லமா, ஹல்லேலூயா. பெருமையுள்ளவர்களுக்கோ தேவன் என்ன பண்ணுறாராம்? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். எதிர்த்து நிற்கிறார்னா அப்படியே நீங்கள் பெருமையாக வந்தீங்கன்னா இப்படி எதிர்த்து நிற்கிறார், அந்த கணக்கு இல்லை. அது உங்ககிட்ட பேச மாட்டார், அவ்வளோதான். இடைப்பட மாட்டார். நீ தான் பெருமையாக இருக்கிற, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களே. பேச மாட்டார், இடைப்பட மாட்டார், உங்களோட உறவு வைத்துக் கொள்வதை தவிர்ப்பார். பெருமை உள்ளவர்கிட்ட மாத்திரம், வேறு யாருக்கும் அதை சொல்லலை, வேறு எதுக்கும் அதை சொல்லலை. வேறு நீங்கள் வாசித்து பாருங்கள், நீங்கள் வேதத்தில் வேறு எதுக்கும் அதை சொல்லலை. ஆனால் பெருமையோடு, எனக்கு தெரியும், எனக்கு அது இருக்குது, எனக்கு இது இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு பேர் இருக்குது, எனக்கு புகழ் இருக்குது, எனக்கு அனுபவம் இருக்குது, எனக்கு ஞானம் இருக்குன்னு சொல்லி நான் பெருமையாக இருந்துட்டேன், தலைக்கணத்தோடு இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னால், தலைக்கணமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டார். சிம்பிள். எதிர்த்து நிற்கிறாருன்னா அதுதான்.
என்கிட்ட உறவு வச்சுக்க மாட்டார், என்கிட்ட பேச மாட்டார், ஆனால் காத்திருப்பார். அதனால் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுறாராம்? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ என்ன பண்ணுறார்? கிருபையை அளிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. So renew your relationship with everyone in your family. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறவும் முக்கியம். ஒவ்வொரு உறவும் முக்கியம். Renew your broken relationship. Renew your weakest relationship. Renew your dead relationship. அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் பில்ட் பண்ணுறது முக்கியம். தேடலாம். கர்த்தருக்கு சித்தமானால், ஆண்டவரே அவர்களை என்னோடு கூட ஒட்ட வையுங்க ஆண்டவரே, அதை ரினியூ பண்ணுங்க ஆண்டவரே, அதை சரி பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்கலாம். எனக்கு உறவுகளுடைய முக்கியத்துவம் நிறைய பேருக்கு தெரியல, அதனால தான் வார்த்தையை விடுறோம். இன்றைக்கி உறவுகளுடைய முக்கியத்துவம், பெரியவங்களுடைய முக்கியத்துவம், முதியவர்களுடைய முக்கியத்துவம், அப்பா அம்மாவுடைய அறிவுரை முக்கியம் இல்லை இன்னைக்கு. அதனால தான் வார்த்தையை விடுறோம். அதனால தான் நம்ம உறவு முக்கியம் இல்லைன்றதுனால தான் ஆளுக்கு ஒரு ரூமில் கிடக்கிறோம். ஸோ அப்போ கவனிங்க, ரினியூ யுவர் ரிலேஷன்ஷிப். ஏன்னா ஹியூமிலிட்டி இஸ் கிரேட்டர் தென் ஹாஸ்டிலிட்டி. நம்ம தேடலாம், நம்ம பார்க்கலாம், நம்ம விசாரிக்கலாம், நம்ம இறங்கி போகலாம், நம்ம தாழ்ந்து போகலாம் அப்படின்ற எண்ணம் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. ஈகோவை தூக்கி போட்டுடணும். தாழ்மை இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே ஈகோ இருக்காது, ஈகோ இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே தாழ்மை இருக்காது. ரெண்டில் ஒரு கத்தி தான் இருக்கும். ஒரு உரைக்குள்ள ரெண்டு கத்தி இருக்காது. தாழ்மையாக நான் இருக்கிறேன்னா, அல்லது நான் ஈகோவோடு, பொறாமையோடு, வெறுப்போடு, கோபத்தோடு இருக்கிறேன்னா? எவ்வளோ நாளுங்க செத்துட்ட பிறகு செஞ்சோம்னா என்னங்க பிரயோஜனம்? போன வாரம் சொன்ன, ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டோர் திரும்புவதில்லை, திரும்ப மாட்டாங்க. விட்டுட்டேன்னு ஐயோ இப்போ கவனிக்கணும்னு ஆசையாக இருக்குது, இப்போது அது அறியாமல் தெரியாமல் போயிடுச்சு. இருக்கும்போது எங்கள் அப்பா அருமை தெரியல, இல்லாத போது எங்கள் அப்பா அருமை தெரியுது, இருக்கும்போது எங்கள் அம்மா அருமை தெரியல, இருக்கும்போது என் சொந்தங்கள் அருமை தெரியல, இருக்கும்போது என் புருஷன் அருமை தெரியல, இருக்கும்போது என் மனைவி அருமை தெரியல. இப்போ இல்லை, இப்போ அழுது புரண்டாலும் மாண்டோர் திரும்புவதில்லை. செத்து போனவங்க திரும்பி வரமாட்டாங்க, செத்து போனவங்க திரும்ப வரமாட்டாங்க. அதனால் இருக்கும்போது கவனிக்கலாம். நான் முதல் வாரத்தில், ரெண்டாவது வாரத்தில் எப்போ சொன்னேன், நான் செத்த பிறகு பூங்கொத்து எடுத்துகிட்டு வராதிங்க. ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஒருத்தர் சொல்கிறாங்க, அது ஒரு கவிதையை என்னன்னு தெரியல, செத்த பிறகு எடுத்துகிட்டு வராதிங்க பூங்கொத்து, இருக்கும்போது ஒரே ஒரு ஃப்ளவர் எடுத்துகிட்டு வாங்க, என்னை விசாரிக்க எடுத்துகிட்டு வாங்க, என்னை தாங்க எடுத்துக்கிட்டு வாங்க. செத்த பிறகு நான் நல்லவன் சொல்லி என்கிட்ட வந்து நிற்காதீங்க. நான் இருக்கும்போது கொஞ்சமாவது என்னை மதித்து வாங்க. செத்த பிறகு ஃப்ளைட்டை பிடிச்சி வரேன், ட்ரெயினை பிடிச்சி வரேன், பஸ்ஸை பிடிச்சி வரேன்னு வராதிங்க. இருக்கும்போது ஒரு நாள் எப்படி இருக்கிறீங்க ஒரே ஒரு ஃபோன் காலாவது பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு செத்த பிறகு பெரிய கல்ற கட்டுறதுல பெருமை அடிக்கிறோம். என்னங்க, பெரிய கல்ற கட்டுறதுல பெருமை அடிக்கிறோம். பற்றியும் எவ்வளோ பெரிய கல்ற கட்டியிருக்கிறேன். இருக்கும்போது செத்த பிறகு பெரிய படையில் வைக்கிறத பெருமையாக இருக்கிறோம். அந்த சாங்கியத்துலலாம் ஒரு குறையும் வைக்கிறதில்ல, சாங்கியத்தில் ஒரு குறை வைக்கிறதில்ல, சடங்குல ஒரு குறை வைக்கிறதில்ல, எல்லாமே இருக்கும் அந்த இலையில. அவங்க தான் வந்து சாப்பிட்டு போகிற மாதிரி. படையில் வைக்கிறது பெருமை இல்லைங்க. இருக்கும்போது அவங்கள விசாரித்து அன்போடு கொஞ்சம் நல்ல ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா அது போதும். குடும்ப அருமை தெரிய மாட்டிருக்கு. இன்றைக்கி குடும்பம் முக்கியம். பேலன்ஸாக வாழணும். ஏன் பேலன்ஸாக வாழணும்? யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. கொஞ்சம் நம்ம இணங்கி போகலாம், கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து போகலாம், கொஞ்சம் நம்ம தாழ்ந்து போகலாம். என்ன ஆகிட போகுது? உலகத்தான் சொல்கிறான், நம்ம சொந்தங்கிட்ட நம்ம அவ்வளோ உஷாராக இருந்து என்னங்க கற்றுக்க போகிறோம், என்னங்க சாதிச்சிட போகிறோன்னு சொல்லி உலகத்தில் இருக்கிறோம் சொல்கிறோம். ஒரு டைரக்டர் சொல்கிறாரு, அவருடைய இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, அவ்வளோ என்னங்க பெருசாக நம்ம சொந்தங்கள்கிட்ட போய் ரொம்ப உஷாராக இருந்து என்னத்தங்க சாதிக்க போகிறோம், போட்டோம் நம்ம சொந்தம் தானே அப்படின்றார் உலகத்தில் இருக்கிறவங்க. ஆனால் ஆண்டவர் பிள்ளைங்க சர்ச்சுக்கு இப்போ 30 வருஷமாக 10 வருஷமாக 5 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறோம். கடவுள் பிள்ளைங்க தான் இன்றைக்கி சண்டைக்காரன் நம்ம நிற்கிறோம். கேட்டால் அந்நிய பாஷையில் குறை இல்லை, அபிஷேகத்தில் குறை இல்லை,
வேறு அபிஷேகத்தை சொல்கிறேன். ஆனால் எதில் குறை வைக்கிறோம்? குடும்பத்தில் நடத்துறதில்ல, பேசுறதில்ல, விசாரிக்கிறதில்ல, ஒவ்வொருத்தரோடு கனெக்டடாக இருக்கிறதில்ல, குறை வைக்கிறோம். சாப்பாடு செய்கிறது முக்கியம் இல்லை, அது அன்போடு பரிமாறுறது அதை விட முக்கியம். நான் நல்லா சாப்பாடு செஞ்சிருவேன், நான் சாப்பாடு நல்லாவே செய்யலனாடும், நான் அந்த அன்போடு பரிமாறிட்டுன்னு வச்சுங்களேன், அதில் இருக்கிற குறை தெரியாதுங்க. அந்த சாப்பாடு இன்னும் ருசியாக இருக்கும். எது முக்கியம்? என் வேலை முக்கியம் இல்லை. கவனிக்கிறீங்களா? உறவு முக்கியம். சும்மா இந்த காதில் வாங்கி அந்த காதில் கேட்டு போகாதீங்க. சொல்லம்மா, இந்த காதில் வாங்கி தயவு செய்து நான் சொல்கிறத கவனிங்க. என் வார்த்தை இல்லை, தேவ வார்த்தை. நான் பைபிள் ஆழத்துக்கு போய், யோனா போன மாதிரி ஆழத்துக்கு போனார்ல, அந்த மாதிரி ஆழத்துக்கு போய் உங்களுக்கு நான் பெரிய ஸ்டோரி சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் குடும்பத்தை நடத்தாமல் அந்த ஆழத்தை அறிஞ்சிக்கிட்டு குடும்பத்தினுடைய ஆழத்தை அறியலாம் என்ன அர்த்தம்? அப்படியே ஆபிரகாமையே கொண்டு வந்து நிற்க வச்சிடலாம், அது பெரிய விஷயம் இல்லை. என் குடும்பத்தை நான் நடத்தணும். ஆபிரகாம் எப்படி நடத்தினாங்க, ஈசாக்கு எப்படி நடத்தினாங்க, யாக்கோபு எப்படி நடந்துக்கிட்டாரு, அவங்கள்ட்ட ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பார்த்து என் குடும்பத்தை நான் எப்படி நடத்தணும். ஒரு பெரிய பரிசுத்தமுள்ள குடும்பத்தை, ஒரு பரிபூர்ணமுள்ள குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியுதோ இல்லை எனக்கு தெரியல, ஆனால் ஒரு பலமுள்ள குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. ஸோ குடும்பம் முக்கியம், அது தயவுசெய்து கவனிங்க. அதனால தான் நான் இவ்வளோ நேரம் நான் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். குடும்பம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான காரியத்தை நான் சொல்கிறேன். ஆறாவதாக நான் நினைக்கிறேன், இது 6வது பார்ட்னு நினைக்கிறேன், 6th பார்ட்டு, ஃபெலோஷிப் மேட்டர்ஸ். ஐக்கியம் முக்கியம். ரைமிங்காக வருதில்ல தமிழில்? ஐக்கியம் முக்கியம். சொல்லம்மா எல்லாம் சேர்ந்து, என்ன முக்கியம்? ஐக்கியம். ஐக்கியம் முக்கியம். எந்த ஐக்கியம் முக்கியன்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஐக்கியம் முக்கியம்தான். ஆமாம், எனக்கும் ஐக்கியம் இருக்குது, 10 ஐக்கியம் இருக்குது, அதில் ஒரு ஐக்கியம் இது. அந்த ஐக்கியத்தை குறித்து சொல்லலை. ஐக்கியம் முக்கியம், ஐக்கியத்தை முக்கியம். ஃபெலோஷிப் மேட்டர்ஸ். கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, தேவ ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, ஊழியத்தில், குடும்பத்தில் ஐக்கியம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2:42, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் என்று சொல்லுகிறது. அதை ஆங்கிலத்தில் அந்யோன்யத்திலும் என்று வாசிக்கும் பொழுது ஐக்கியத்திலும், தமிழ் இந்தியன் ரிவைஸ்டு வெர்ஷனில் சொல்லுகிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய போதனைகளிலும் ஐக்கியத்திலும் அப்பம் புசித்தலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். And they continued steadfastly in the apostles' teaching and fellowship. Fellowship ரொம்ப முக்கியங்க. எபிரேயர் 13:1 வசனம் சொல்லுகிறது, சகோதர சிநேகம் நிலைத்திருக்கிறது. ஐக்கியம் மிக முக்கியமாக இருக்கிறதுனால அந்த ஐக்கியத்தில் சகோதர சிநேகம் மிக மிக முக்கியம். இன்னைக்கு யாரோடு என்னுடைய ஐக்கியம் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டியது கடவுள் இல்லை, நீங்கள் தான். பக்கத்தில் பார்த்து சொல்கிறீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு சாய்ஸ் வச்சாருங்க. என்ன பார்க்குறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு சாய்ஸ் வச்சிருக்கிறார். ஆண்டவர் நீங்களும் நானும் தெரிந்தெடுக்க வேண்டும் என்கிறதான அந்த ஃப்ரீ வில்ல, சுய சித்தத்தை, அந்த ஃப்ரீ சாய்ஸை வச்சுட்டாரு. நல்லதை வச்சுட்டாரு, கெட்டதை வச்சுட்டாரு. நல்ல ஐக்கியத்தையும் இருக்கு, கெட்ட ஐக்கியமும் இருக்கு. சரியானது இருக்குது, தவறானது இருக்கிறது, நியாயம் இருக்கு, அநியாயம் இருக்கிறது, இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது. இந்த ஐக்கியத்திலே நான் எந்த ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டியது நீங்க தான், நான் தான். நான் எந்த ஐக்கியத்தோடு நான் இருக்கிறேனோ அதன் பிரகாரமாக தான் நான் போவேன். சில சமயத்தில் சொல்ல ஒரு தமிழில் ஒரு வார்த்தை இருக்கும், ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் அந்த வார்த்தை அது எதுக்காக சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல, ஏன்னா எனத்தோட தான் சேருவாங்க. எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல, ஆனால் பயங்கர ஹார்ஷ் அது.
ஏன்னா எவன் கெட்டது செய்கிறானோ, எவன் பாவம் செய்கிறானோ அந்த பாவத்தோடு தான் சில பேர் போய் சேர்ந்து அழிஞ்சு போகிறாங்க. எந்த ஐக்கியம் எனக்கு முக்கியம்? போன வாரம் நான் ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊரில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க, வாலிப பசங்க வயிறு எரிஞ்சுன்னு வந்தேன் ஊர்லேருந்து. நேற்றுக்கு வயிறு எரிஞ்சிட்டு தான் வந்தேன். போன காரியம் நல்லபடியாக ஆண்டவர் நடத்தி கொடுத்தார், கடவுளுக்கு நன்றி. ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்களை பார்க்கும்பொழுது வயிறு எரிஞ்சுக்கிட்டு வந்தேன். சின்ன பையன், சின்ன மனுஷன், சின்ன பையன், 25 வயசு கூட இல்லை, 30 வயசுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தரும், அவங்கள ஒரே ஒருத்தரை கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல குடி இல்லாதவங்களா. ஒருத்தரை கூட கண்டுபிடிக்க முடியல குடி இல்லாதவங்களா. ஒவ்வொருத்தரும் குடிக்க அவ்வளவு கஷ்டப்படுறான், அவ்வளவு மண்ணை தூக்குறாங்க, அவ்வளவு கல்லை தூக்குறாங்க, அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவ்வளவு அழுக்கா வராங்க, அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அவ்வளவு செஞ்சுட்டு ஒவ்வொரு நாளும் குடி இல்லாமல் இல்லை. அவங்க முகத்தை பார்க்கும் பொழுது அவ்வளவு வேதனை உண்டாகிறது. அவங்க முகத்தை பார்க்கும்போது அவ்வளவு கண்களை பார்க்கும்போது அவ்வளவு அப்படியே நிறமெல்லாம் அப்படியே மஞ்சளாக, அப்படியே சிவப்பாக, கண்களெல்லாம் குழி விழுந்து, அவங்களை விசாரிப்பார் இல்லாமல் கேட்பார் இல்லாமல் அவ்வளோ மோசத்தில் மோசமாக இருக்கிறாங்க. ஏன்? ஐக்கியம் சரியில்லை, கூட்டு சரியில்லை, ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை. என் சொந்தத்தில் ஒருத்தரை பார்க்க போனேன். அவங்க வீட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், போன வருஷத்தில் அவனுடைய ரெண்டாவது பையன் நினைக்கிறேன், கிட்னி ஃபெயிலியர். நம்மெல்லாம் ஜாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், சஞ்சய்ன்னு சொல்லி. கிட்னி ஃபெயிலியர்னால இறந்து போயிட்டாப்புல. சின்ன பையன், 16 வயசுக்குள்ளே தான் அந்த பையன். அது ஹெரிடிட்டினால கிட்னி அஃபெக்ட் ஆகிடுச்சு, சுகர் வந்து கிட்னி அஃபெக்ட் ஆகி போன வருஷத்தில் இறந்து போயிட்டாப்புல. போயிட்டு நாங்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம். அவங்க ஃபேமிலிக்கு போய் நானும் என்னுடைய அம்மாவும் போய் விசாரிக்கும் போது அவங்களுடைய பையன், அப்பா இல்லை, வெறும் அம்மா, ஒரு ஆள், பாட்டி, பசங்களை அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. விசாரிக்க போனால் அந்த அம்மா அழுகுறாங்க. இவன் எனக்கு எதுவும் செய்ய வேண்டியதில்லை, என்னை காப்பாற்றணுன்னு கூட அவசியம் இல்லை, அவன் கல்யாணம் பண்ணி அவன் பொண்டாட்டியை காப்பாற்றிட்டா போதும், ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்றாங்க. ஏன்? இன்னும் 18 வயசு ஆகல, 20 வயசு ஆகல, குடி. ஐக்கியம் சரியில்லை, வயிறு எரியுது. ஃபெலோஷிப் மேட்டர்ஸ். நம்ம யார் கூட சேர்றன்றது ரொம்ப முக்கியங்க. ஒரு கூடையில் நல்ல பழங்கள்லாம் இருக்குது, ஒரே ஒரு அழுகி போன தக்காளியை ஒரு வாரம் வைங்க, ஒரு வாரம் இல்லை, ஒரு 3 நாள் வைங்க, பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அழுகி போட்டுடும். ஃபெலோஷிப் முக்கியம். ஆண்டோடைய வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுகிறது. நம்ம யாரோடு வைக்கிறோம் என்பது முக்கியம், சொல்லாமல் ஐக்கியம் முக்கியம். என்னுடைய முதல் காரியம், அதில் ஒரு சில சப் பாயிண்ட்ஸை சொல்கிறேன். என்னுடைய முதல் காரியம், ஏன் ஐக்கியம் முக்கியம்? A good fellowship elevates goodness and ejects evil. A good fellowship elevates goodness and good things and ejects evil. நல்ல ஐக்கியம் நன்மையை உயர்த்துகிறது, நல்லதை உயர்த்து காட்டுகிறது, தீமையை தள்ளி வெளியேற்றுகிறது. எந்த ஐக்கியம்? கவனிங்க, என்ன? நல்ல ஐக்கியம். எந்த ஐக்கியங்க? நல்ல ஐக்கியம். எதை உயர்த்துகிறதா? நன்மையானதை, நல்லதை, சரியானதை, நியாயமானதை உயர்த்துகிறது. நல்ல ஐக்கியத்தில் நான் இருந்தேன்னு சொன்னால் நல்ல விதமாக நம்ம இருப்போம். நன்மையான காரியங்களை உயர்த்தி காட்டும், சரியானதை உயர்த்தி காட்டும், நல்லதை உயர்த்தி காட்டும், நியாயத்தை உயர்த்தி காட்டும், நீதியை உயர்த்தி காட்டும், சரியான பாதையை உயர்த்தி காட்டும். ஆனால் தீமை தள்ளி வைக்கும். தீமை அது என்ன பண்ணும்? இஜெக்ட் பண்ணும், தள்ளி வச்சிடும். அது எது? குட் ஃபெலோஷிப். நான் யாரு கூட சேர்றேன்றது ரொம்ப முக்கியம். எந்த ஐக்கியத்தில் நான் இருக்கிறேன் என்பது முக்கியம். எந்த போதனையில் நான் இருக்கிறேன் என்பது முக்கியம். எந்த உபதேசத்தில் நான் இருக்கிறேன் என்பது முக்கியம். என்ன வாசனமோ அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும். எதில்? அப்போஸ்டல்ஸ்
டீச்சிங் அண்ட் ஃபெலோஷிப். அப்போ போதனை எவ்வளோ முக்கியம் கவனிங்க. சபையிலே, ஒரு நல்ல சபையிலே ஒரு நல்ல போதகர் கூட அடங்கி போதனை முக்கியம். A good fellowship elevates goodness and ejects evil. நல்ல ஐக்கியம் நன்மையை உயர்த்தி காட்டும், தீமையை வெளியே தள்ளி போட்டுடும், தள்ளி வெளியேற்றுகிறது. எபிரேயர் 10:24-25. எபிரேயர் 10:24-25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. எப்படிங்க? எதுக்கு கவனிக்கணுமா? மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. அந்த ஐக்கியத்தில் அதுதான் இருக்கும். அதை ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்கணும். அப்போ அந்த ஐக்கியத்தில் நம்ம இருக்கிறோம் பாருங்க. அதன் பிறகு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, அழகா சொல்றாரு. மேலும் அன்புக்கும் நல்ல காரியங்களுக்கும் ஏவப்படும்படி, நியாயமான காரியங்களுக்கு ஏவப்படும்படிக்கு ஒருத்தர் கவனிக்கணும். அப்போ நல்ல ஃபெலோஷிப்பில் நல்ல ஐக்கியத்தில், சரியான ஐக்கியத்தில் நானும் நீங்களும் இருக்கும்போது நாம் கவனிக்க வேண்டும், கவனிப்போம், சரியானதை கவனிப்போம். பாருங்க, ஒரு குழுவில் இவ்வளோ பேர் இருக்கிறோம், சரியானதை பேசுகிறாங்க, சரியானதை திங்க் பண்ணுறாங்க, சரியான வழியில் போகிறாங்க, இந்த வழியில் நம்ம போகணும், கவனிக்கணும். எதுக்கு அதை சொல்றாரு? அங்க ஒரு பெரிய பிரச்சனை. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். எதை கவனிக்கணும்? நல்ல காரியங்களையும் அன்பின் காரியங்களையும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிச்சு சபை கூடி வருதலை விட்டுடக்கூடாது. அப்பனா என்ன அர்த்தம்? ஃபெலோஷிப்பை விட்டுடாதீங்க சிஸ்டர், ஃபெலோஷிப்பை விட்டுடாதீங்க பிரதர். ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே அம்மா அப்பா, ஃபெலோஷிப்பை விட்டுடாதீங்க. சகோதர சகோதரிகளே, ஃபெலோஷிப்பை விட்டுடாதீங்க. நல்ல ஐக்கியத்தை விட்டுடாதீங்க. கெட்ட ஐக்கியத்தை தவிர்த்து நல்ல ஐக்கியத்தை விட்டுடாதீங்க. கிறிஸ்துவ ஐக்கியத்தை விட்டுடாதீங்க. நல்ல போதனையை விட்டுடாதீங்க, தவிர்க்காதீங்க. சர்ச்சுக்கு போனால் எனக்கு என்ன வருதுன்னு பார்க்காதீங்க, எனக்கு என்ன லாபம் வருதுன்னு கேட்காதீங்க. இங்கிறது காசு பணம் கிடைக்குதோ இல்லையோ, நல்ல ஐக்கியம் இந்த இடத்துல கிடைக்கும். அந்த ஐக்கியம் தான் என்னையும் உங்களையும் என்ன பண்ணும்? சரியான வழியில் நடத்தும். ஆக நல்ல ஐக்கியம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்க. அவ்வளவா புத்தி சொல்லுங்க. ஒவ்வொருத்தரையும் கவனிச்சுட்டே இருங்க, கூடவே இருங்க. ஒருத்தர் விழும்போது ஒருத்தர் தூக்குங்க. வேணாம் சிஸ்டர், வேணாம் பிரதர், இது சபரானது. சரி, ஆமாவா, நான் கூட நிற்கிறேன். ஒருவரை ஒருவர் கவனிங்க. சபையில் ஒருவரை ஒருவர் கவனிங்க. வீட்டில் ஒருவரை ஒருவர் கவனிங்க. சின்ன விஷயம், ஒரு சின்ன பொறி உங்களுக்கு தெரியுதா? வேண்டாம், இதை செய்யாதீங்க, இங்கே போகாதீங்க, இதை பண்ணாதீங்க. அதுக்கு பிறகு அவங்க தீர்மானம். ஆனால் கவனிக்க வேண்டியது, புத்தி சொல்ல வேண்டியது, அவங்களை விசாரிக்க வேண்டியது, அவங்களை தாங்க வேண்டியது ஒரு சபைக்கு இருக்கு. இது நல்ல ஐக்கியத்தில் இருக்கு, ஒரு குடும்பத்தில் இருக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நட்புக்குள்ளாக இருக்கு. ஹல்லேலூயா சொல்லமா. a good fellowship என்ன செய்கிறதா? எலிவேட்ஸ் குட்னஸ். எலிவேட்ஸ்னா தூக்கி காட்டுமா? எதை? நன்மையானதை, நல்லதை, சரியானதை, நியாயமானதை, ஜீவனை. ஆனால் எய்வில்ல கெட்டதை அப்படியே தள்ளி வச்சிருமா. குட் ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். சரியான ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். நம்ம அதன் பிறகு பார்க்கலாம். அந்த காரியங்களில் முதலாவது காரியம், முதல் பாயிண்டில் சப் பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். குட் ஃபெலோஷிப் ப்ரமோட்ஸ் குட்னஸ். அதை தான் நம்ம பார்த்தேன். இப்போது வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 13:20 வசனம் சொல்லுகிறது, ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான். எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. என்னங்க? ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமாவான். யார் கூட சஞ்சரிக்கிறவன்? யார் கூட பழகிறவன்? யார் கூட ஐக்கியம் கொள்கிறவன்? ஞானி கூட இருந்தேன்னு சொன்னால் நான் ஞானியாக தான் ஆவேன். மூடனோடு நான் இருந்தேன்னு சொன்னால் மூடன் மாத்திரம் ஆக மாட்டான், நான் நாசமும் ஆகிடுவேன்னு சொல்லுது வசனம். எவ்வளோ தெளிவாக சொல்லுது பாருங்கள். அப்போ நல்ல ஃபெலோஷிப் முக்கியம் இல்லைங்களா?
சரியான ஃபெலோஷிப் முக்கியம். சரியான ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். அந்த ஃபெலோஷிப்புக்காக நானும் நீங்களும் ஏங்கணும். அந்த ஃபெலோஷிப்பில் நம்ம வந்து நின்னோம்னாவே விட்டு போகிறதுக்கு மனசு வராது, விட்டு போகிறதுக்கு விலகிறதுக்கு மனசு வராது. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலான்னு தோணும். இங்கே பாருங்கள், இவர் பாருங்கள், அப்போஸ்தலர் 20:7 சொல்கிறது, வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளில் புறப்பட வேண்டும் என்று இருந்து அவர்களோட சம்பாஷித்து நடு ராத்திரி மட்டும் பிரசங்கித்தானா. ஃபெலோஷிப்பை பாருங்க, மிட் நைட் வரைக்கும் அந்த ஃபெலோஷிப். ஏன்னா போகணும், அவர் வேலையை பார்க்குறதுக்கு போகணும். தூங்கட்டும், போயெல்லாம் படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாமல் அந்த ஃபெலோஷிப்பில் என்ன பண்ணுறாரு, கூடி வந்திருக்கையில் சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் என்ன பண்ணுறாரு, மறுநாளில் புறப்பட வேண்டும் என்று இருந்து அவர் போனோம். அதுக்காக சரிப்பா நம்ம என்ன பண்ணுறோம், நாளைக்கு காலையில் நம்ம சீக்கிரம் 5 மணிக்கு எழுந்து கிளம்பணும், அதனால சீக்கிரம் படுங்க, படுத்துருவோமா, சீக்கிரம் படுங்க, சீக்கிரமாக தூங்க போங்க அப்படின்னு சொல்லுவோம். இவர் பாருங்க, அது ஓகே இருக்கட்டும், ஆனால் நடு ராத்திரி முதல் என்ன பண்ணுமா, பிரசங்கிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த ஃபெலோஷிப்பு மேட்டர்ஸுங்க, மெயின்டைன் பண்ணுறாரு பாருங்க. நான் நாளைக்கும் போகணும், நடுராத்திரி வரைக்கும் பிரசங்கிக்கிறாரு. கொஞ்ச நேரம் தூங்கினா போதும், காலையில் வரைக்கும் பிரசங்கிக்கல, நடுராத்திரி வரைக்கும். அதுலேயும் ஞானம் பாருங்கள். காலையில் வரைக்கும் நடுராத்திரி வரைக்கும் பிரசங்கம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு காலைல போகலாம். பேலன்ஸ் பண்ணுறாரு பாருங்க அந்த ஃபெலோஷிப்பை. ரெண்டாவதாக அதிலே குட் ஃபெலோஷிப் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் கேரக்டர்ஸ். நல்ல ஐக்கியம் மனிதரின் குணநலன்களை பாதிக்கக்கூடும். பாருங்க, நல்ல ஐக்கியம் அதாவது நல்ல விதத்தில் பாதிக்கக்கூடும், கெட்ட ஐக்கியம் கெட்ட விதத்தில் பாதிக்கும். நல்ல ஐக்கியம் மனிதர்களின் குணநலன்களை பாதிக்கக்கூடும், நல்ல விதத்தில் பாதிக்கப்படும் நல்ல ஐக்கியம். ஆனால் கெட்ட ஐக்கியம் எந்த மாதிரி பாதிக்கும், கெட்ட விதமாக தான் பாதிக்கும். அப்போ நல்லா கவனிங்க, 1 கொரிந்தியர் 15:33 சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். என்னவா, இங்கே தான் இருக்கிறீங்களா, இங்கே தான் இருக்கிறீங்களா, ஒரு குரூப்பில் இருக்கிறீங்க, அப்போ மோசம் போகாதீங்க. என்ன பாருங்க, என்னங்க, ஒரு குரூப்பில் இருக்கிறீங்க, அப்போ கொஞ்சம் உஷாராக இருக்கணும். தனியாக இருக்கும்போது எவ்வளோ உஷாராக இருக்கிறோமோ, ஒரு ஐக்கியத்தில் இருக்கும்போது ரொம்ப உஷாராக இருக்கணும். தேவையில்லாத ஐக்கியம் நம்மளை என்ன பண்ணோம், வேறு விதமாக நம்மளை நடத்தும். அப்படியே ஒரு சின்னதாக ஒரு பொறி போடுவாங்க யாருன்னா, அவங்கள பற்றி என்னவோ சொன்னேன், கொஞ்சம் இன்னும் கேள்விப்பட்டேன், இருக்கட்டும், ஆனாலும் எங்கள் குடும்பம்ப்பா, எங்கள் சர்ச்சுப்பான்னு சொல்லிட்டு விட்டுருணும். அதை விட்டுட்டு ஆமாம் ஆமாம் ஐயோ ஆமாம் நான் கேள்விப்பட்டேன், அவளுக்கு இதெல்லாம் நடக்கும். அப்படியே அங்கே ஒரு பெரிய கான்வர்சேஷன் உண்டாகும். ஒரு பெரிய கான்வர்சேஷன் அங்கே இருக்கிற குட்டையே குழப்பி விட்டுட்டு இருக்கிற உறவை கெடுத்து விட்டுறோம். சொல்லமா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மோசம் போகாதீங்க. ஃபெலோஷிப் என்ன பண்ணுமா, ஃபெலோஷிப் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் கேரக்டர். அது நல்ல விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா கெட்ட விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா நம்ம கவனிக்கணும். மோசம் போகாதிருங்கள், ஃபெலோஷிப்பாக இருக்கிறோம். சங்கீதம் 1 உங்களுக்கு தெரியும், ரொம்ப அழகான ஒரு வசனங்கள் இருக்குது பாருங்கள். ஃபெலோஷிப் அப்போ வேறு அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கக்கூடாதா, கவனிக்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும், சங்கீதம் 1:1 சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். என்னென்ன அழகா சொல்றார் பாருங்க. என்ன பண்ணக்கூடாதான், துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது. நின்னாவே பிரச்சனை. அங்கே ஒயின் ஷாப் இருக்கும், அங்கே போய் நிற்கக்கூடாது. ஏற்கனவே நீ வீக்கு ஒயின் விஷயத்தில் ஏற்கனவே நான் வீக்கு. அப்போ அங்கே ஒயின் ஷாப் அங்கே இருக்குதுன்னு சொன்னால் நான் ஒயின் ஷாப் பக்கமாக போவேன், ஆனால் குடிக்க மாட்டேன்னு தெம்பாக நின்னுங்கன்னா
அது அப்படியே இழுத்துக்கிட்டு போயிடும். துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாம, நான் அவன் ஆலோசனை கேட்பேன், பேசுவோம், எல்லாம் ஒன்றா இருந்து குட்டி சவரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம், ஆனால் கேட்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. கேட்டு என்ன பண்ணுவோம், தெரியாமல் நடந்துக்குவோம். அதுக்கப்புறம் தெரியாமல் பண்ணிட்டோம் பிரதர். என்ன தெரியாமல் பண்ணிட்டோம், தெரிஞ்சுதானே பண்ணோம். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரவே கூடாதாம். எவ்வளவு அழகாக எழுதுறாரு பாருங்க. பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராதீங்க, ஆபத்து, எச்சரிக்கை, மோசம் போகாதீங்க, ஆபத்து. பரியாசம் ஒருத்தர் பண்ணுறான், ஒருத்தர் கிண்டல், அதாவது கிண்டல்னா ஏதோ ஜோக் பண்ணுறாங்கன்னா அங்கே போய் ஜோக்கே பண்ணணும், கேட்க மாட்டான், யார் ஜோக் பண்ணணும் கேட்க மாட்டான், அந்த இது இல்லைங்க. கொஞ்சம் ஓவராக பண்ணுவாங்க பாருங்கள், எல்லாரையும் பரியாசம் பண்ணிக்கிட்டு, அவங்க ஃபேமை பற்றி பேசிக்கிட்டு, கலரை பற்றி பேசிக்கிட்டு, ஜாதியை பற்றி பேசிக்கிட்டு பரியாசம் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஆட்கள் பக்கத்துலேயே கூட உட்காரவே கூடாதுன்னு சொல்கிறாரு. குட் ஃபெலோஷிப் தான் முக்கியம். ஏன்னா அவங்க உட்காந்தாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும். உங்களை அறியாமலே நீங்கள் அதை செஞ்சுருவோம், என்ன அறியாமலே நான் அதை செஞ்சுருவேன். என்கிட்ட அது பெரிய பழக்கம் இருக்குது. கொஞ்ச நாள் என் ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்தேன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற எதனா ஒரு பழக்கம் என்கிட்ட ஒட்டிக்கும். அது கொஞ்ச நாள் போகிறதுக்கு வார்த்தை ஒட்டிக்கும், கவனிங்க, வார்த்தை ஒட்டிக்கும், பழக்கம் ஒட்டிக்கும், பேச்சு ஒட்டிக்கும், நட ஒத்திக்கும், அவங்க கை ஆடுறது ஒட்டிக்கும். ஏதோ அது நல்ல விதமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் பரவாயில்ல, கெட்ட விதமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுச்சுன்னா ஃபெலோஷிப் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் கேரக்டர். ஸோ கவனிக்கணும், அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் எப்படி இருக்கணுமா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவர் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் களிகளை தந்து இலையுயிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்மார்க்கன் அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல அப்படியே பறந்துக்கிட்டே இருப்பானா, பதரை போல இருப்பானா. தெரியுமா பதர் உங்களுக்கு? அப்படியே வைப்போம், காற்றடிக்கும், நம்ம அந்த பதரை எடுக்கிறதுக்கு அந்த காற்றை பயன்படுத்துவோம். அப்போவே நம்ம தமிழர்கள் பாருங்கள் எவ்வளோ விஞ்ஞானியாக இருந்திருக்கிறாங்க. அது பெரிய இதில் வச்சுட்டு போய் அந்த நெல் இருக்கும், அப்படி கொட்டும் பொழுது அந்த காற்று பதர் பறந்துடும், நெல் மட்டும் கீழே விழும். துன்மார்க்கர் எப்படி பறப்பாங்களாம், பதர், தூசி, பதறு மாதிரி பறந்துடுவாங்க. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழிகளை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ. அப்போ அவங்க பக்கத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது, பேசக்கூடாது, நடக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, ஃபெலோஷிப் வேறு. நாங்கள் வந்து யாருக்கிட்டையுமே பேசக்கூடாதா, சர்ச்சுக்கு வந்துட்டா, கிறிஸ்டியன் ஆகிட்டா, ஞானஸ்தானம் எடுத்துட்டா, ஒரு இந்து ஃப்ரெண்டு கூட பேசக்கூடாதா, ஒரு இஸ்லாமிய ஃப்ரெண்ட்ஸு கூட பேசக்கூடாதா, ஒரு ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு வெளியே இருக்கக்கூடாதா, அப்படி சொல்ல வரல. ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க, ஆனால் ஓவராக ஃபெலோஷிப் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும். நல்ல விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் பரவாயில்ல, நல்ல விஷயத்த கற்றுக் கொடுத்துட்டா பரவாயில்ல, ஆனால் கெட்டதை தான் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அதனால் தயவு செய்து கவனிக்கணும். நான் சொன்னேன்ல, இப்போ நான் என் தம்பிக்கிட்ட சொன்னேன், நீ இங்கே இருக்கிற வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, உன் ஃப்ரெண்ட்ஸு தானே, உனக்கு தெரிஞ்சவன் தானே, கூட தானே இருக்கிறான், பக்கத்தில் தானே இருக்கிறான், அவன் கூட இருந்து அதை விடமாட்ட அந்த குடியை விட வைக்க மாட்டியா, புத்தி சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்கிறேன், நாள் முழுக்க நான் சொல்கிறேன்னா உடனே ஆமான்னு சொல்லி உடனே போய் அதை திருப்ப செய்கிறான். ஏன்னா அடிமைத்தனத்துக்குள்ளே போயிட்டாப்புல. அப்புறம் நான் சொன்னேன், இது ஒரு நாளில் சரியாகுது மணி, இது ஒரு நாளில் சரியாகுது தம்பி, கூட நம்ம நிற்கணும். நீ குடிக்காதவனா நீ கூட நில்லு, அவனை கொஞ்ச நேரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணு, உன் கூடவே வச்சுக்கோ, போகிற நேரத்துலலாம் அவனை கட்டுப்படுத்து, அவனை நீ நல்ல விதமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணு. அந்த ஃபெலோஷிப் என்ன பண்ண தெரியுமா, அவனை மாற்றும். ஒரு நாள் நான் அட்வைஸ் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு என்ன நடக்கும், போன வாரத்துக்கு முன்னாடி அப்படி தான் நடந்துச்சு.
நம்ம சர்ச்சுக்கு வர ஒரு அம்மாவை ஹாஸ்பிட்டலில் காண்பிக்க வேண்டியது, கண் இஷ்யூனால காமிக்கும். அவங்களுடைய மகன் வந்துட்டாப்புல கூட, நான் வேணும்னு தான் கூப்பிட்டேன். ஒரு பயங்கர குடி, சிகரெட்டு. போகும்போதெல்லாம் அட்வைஸ், நானும் எங்கள் அம்மாவும். அங்கேருந்து வரும்போதெல்லாம் ஒரு அட்வைஸ். ஒரு இடத்துல பேங்க்கில் நின்று ஒரு 10 நிமிஷம் பேங்க் வேலை போயிட்டு வந்துடுறேன். என்னென்ன அட்வைஸ் பண்ணியிருக்கிறோம், செய்யக்கூடாது, அது பண்ணக்கூடாது, நல்லது இல்லை, உன்னை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதை செய்யாத, இதை செய்யாதுன்னு அவ்வளோ அன்பாக சொன்னோம். வானாப்பா, உன் வாழ்க்கை போயிடும், நீ கல்யாணம் பண்ணுமே, நாளைக்கு உன்னை கவனிக்குமே, இந்த பாவத்தில் அந்த அடிமைத்தனத்தெல்லாம் விட்டால் நீ கல்யாணத்தை குறித்து யோசி, இல்லைன்னா யோசிக்காதன்னு எவ்வளோ அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டு வந்தோம். பேங்க்குக்கு போயிட்டு வர கொஞ்ச நேரத்தில் காரில் உட்காந்துட்ருக்குறோம். கார் உள்ளே வந்து உட்கார முடியல, சிகரெட்டு வாசனை. எனக்கு வந்தது பாருங்க, அடி முதல் முடி வர கோபம். சரியாக வாங்கி தள்ளிட்டேன். சாட்டை இருந்தால் அடித்து முடிச்சிட்ருப்பேன். உடனே கையில் இருக்க ஜோபில் இருக்கிற பாக்கெட்டில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டாப்புல, விடலை, கோபத்தில் தூக்கி போட்டாப்புல. ஆனால் அவங்களோட ஃபெலோஷிப் வச்சு கொஞ்சமாக அவங்கள மாற்ற முடியும். நல்ல விதத்தில் மாற்ற முடியாதுன்னு ஒன்றுமே இல்லைங்க. ஒரு சிலர் ஒரே நொடியில் விட்டுருவாங்க, ஒரு சிலர் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும். ஸோ ரெண்டாவதாக அதை பார்த்தோம். மூன்றாவதாக முதல் காரியத்தில் குட் ஃபெலோஷிப் ரிமூவ்ஸ் டார்க்னஸ். ஐக்கியம், நல்ல ஐக்கியம் இருளை அகற்றி போடும். இருளை என்ன பண்ணுமா? அகற்றி போடும். கண்ணியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். என்ன சொல்ற பாருங்க, கண்ணியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். தேவையில்லாமல் அசுத்தத்தை செய்கிற பப்புக்கு கிளப்புக்கு போகிற காரியத்தில் உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்க. போகிறவனை பிடிச்சி இழுத்து வைங்க. ரிமூவ் டார்க்னஸ். குட் ஃபெலோஷிப் ரிமூவ்ஸ் டார்க்னஸ். நல்ல ஐக்கியம், ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் இருளை நீக்கும், அகற்றும். ஸோ அதை கவனிங்க. நமக்கு நேரம் ஆயிடுச்சு. இதை மாத்திரம் நீங்கள் கவனித்து நானும் நீங்களும் வாழணும். ரெண்டாவது பாயிண்ட் இருக்குது, அதை நம்ம இன்றைக்கி சொல்ல முடியாது, டைம் ஆகிடுச்சு. ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். இங்கே உட்காந்துட்டு இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கும் சரி, நல்ல ஐக்கியம் ரொம்ப முக்கியம். நல்ல ஐக்கியம் ரொம்ப முக்கியம். நல்ல ஐக்கியத்தில் நான் இருந்தேன்னு சொன்னால் நான் நல்ல விதமாக எலிவேட் ஆவேன். எனக்குள்ளே இருக்கிற நன்மையானதெல்லாம் மேலே கொண்டு வரும்போது தீமையானதெல்லாம் அப்படியே வெளியேற்றப்படும். ஹல்லேலூயா. அப்படி நான் செஞ்சு இந்த ஐக்கியத்தை விட்டுடாதீங்க. திடீர்னு இந்த ஐக்கியத்திலிருந்து உங்களையும் என்னையும் வெளியே கொண்டு போகிறதுக்கு உள்ளேருந்தே பிசாசு கிரியை செய்வான், வெளியிலேருந்தே பிசாசு கிரியை செய்வான், உங்கள் மனதுக்குள்ளேருந்து பிசாசு கிரியை செய்வான். சபைக்கு வரக்கூடாதபடிக்கு, ஆலயத்துக்கு வரக்கூடாதபடிக்கு, ஜெபத்துக்கு வரக்கூடாதபடிக்கு, இந்த ஐக்கியத்துக்குள்ளே வரக்கூடாதபடிக்கு, சபை கூடி வருதலுக்கு வரக்கூடாதபடிக்கு, போனதுனால என்ன நடக்கு, என்ன நன்மை வந்துச்சு, அது இதுன்னு பல காரியங்கள் வரும். தயவு செய்து அதெல்லாத்தையும் தூக்கி போட்டு, நான் போகிறது எனக்கு சமாதானம் இருக்குது, நான் போகிறேன், நல்ல விதத்தில் வளருவேன். ஒரு காலம் 5 வருஷம் 10 வருஷம் கழித்து என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்பொழுது இன்றைக்கி எவ்வளோ மேலாக இருக்கிறேன், எவ்வளோ மரியாதைக்குரியவனாக இருக்கிறேன். 4 பேர் நான் பார்த்து ஸ்தோத்திரம் சொல்கிறேன், 4 பேர் என்ன பார்த்து ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க, ஹலோ சொல்கிறாங்க, குட் மார்னிங் சொல்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ மாற்றம் உனக்குள்ளாக உண்டாயிருக்குன்னு சொல்லி நம்ம உணர்வோம். ஹல்லேலூயா.